Welcome all of you to my video. This video will see chapter 3 trigonometry HS 3.6 third sum. So that sin 12 degree into sin 40 degree into sin 54 degree is equal to 1 by 8. So பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin 12 into sin 48 degree into sin 54 degree இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும் 1 by 8 சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐம் டேக்கிங் திஸ் டூ டேர்ம்ஸ். இதை மட்டும் நான் தனியாக எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். ப்ராடக்ட்டில் இருக்குது எல்லாமே ப்ராடக்ட்டில் இருக்குது. இது ரெண்டும் கூட ப்ராடக்ட் இதை மட்டும் தான். ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபார்முலா நீ ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஐடென்டிட்டி ஃபார்முலா எந்த ஃபார்முலா? சம்மர் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. ஸோ sin 12 டிகிரி இன்ட்டு sin 48 டிகிரி இது பார்த்தீங்கன்னா 1/2 ரெண்டுமே சைனு. அப்படின்னா என்ன வரும்? காசில் வரும். காசில் எப்படி யோசிக்கணும்? ரெண்டு சைன் வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து காசு ஃபஸ்ட்டு a மைனஸ் பியில் வரும்னு யோசிக்கணும். a மைனஸ் பியில் வரும்னா 48 மைனஸ் 12ன்னு வரும். ஸோ 48 மைனஸ் 12 என்னவாக இருக்கும்? 36 மைனஸ் அடுத்தது a ப்ளஸ் பி இந்த மாதிரி வருது. அப்போ காஸ் 48 ப்ளஸ் 12 60 டிகிரி அவ்வளோ. இப்போ என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா காஸ் 36 அதாவது இந்த sin 54 கூட சேர்க்கணும். பட் sin 54 நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக சேர்க்கறதில்ல. என்ன பண்ணிக்கலாம்னா sin 54 இஸ் ஈக்குவல் டு cos 36 இஸ் ஈக்குவல் டு √5 ப்ளஸ் 1/4. இந்த √5 ப்ளஸ் 1/4 என்பது நீங்கள் மரப்பணமாக வச்சுக்கணும். இது எங்கே நீங்கள் கேல்குலேட் பண்ணிருப்பீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.29 கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க. அங்கே கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க. அதில் நம்ம டெரிவேஷன்ஸோடு ஒவ்வொன்றா இதுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி சம்சேடர் யூஸ் ஆகுதுனால இந்த ஒரு வேல்யூ மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கோங்க. sin 54 இஸ் ஈக்குவல் டு cos 36 இஸ் ஈக்குவல் டு √5 ப்ளஸ் 1/4 ஐடென்டிட்டி மாதிரி இது நீங்கள் நான் வச்சுக்கணும். இல்லை sin 54 இஸ் ஈக்குவல் டு ஏன் cos 36 எடுத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் இதில் sin 54 நான் போடணும். அதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த cos 36 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நான் உள்ளே அது கொண்டு போயிட்டேன்னா கொண்டு வந்து ஈஸியாக இருக்கும் சம்ம சால்வ் பண்ணதுக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எதுக்கு பதிலாக நான் இப்போ இதுக்கு பதிலாக நல்லா கவனிங்க. இதுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ண அந்த டேர்ம் cos 36 மைனஸ் cos 60 இன்ட்டு இந்த sin 54 மட்டும் மிச்சம் இருக்குது. அதுக்கு பதிலாக நான் ஸ்ட்ரைட்டாக இதை போட்டுறேன். ஸோ cos 36 இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 அது உள்ளே கொண்டு போங்க cos 36. அப்போ என்ன வரும்? cos 36 இன்ட்டு cos 36 cos ஸ்கொயர் 36 டிகிரி மைனஸ் cos 60 cos 60 இன்ட்டு 1/36 அப்படி இந்த மாதிரி வருது. இப்போ இது cos 60க்கான வேல்யூ நம்ம நல்லா தெரியும். cos 60 என்னது? 1/2. ஸோ 1/2 இன்ட்டு cos ஸ்கொயர் 36 டிகிரி மைனஸ் 1/2 இன்ட்டு cos 36 டிகிரி. நல்லா காணும். இது 1/2 உள்ளே இருக்குது, வெளியே இல்லை, உள்ளே இருக்குது. ஸோ கரெக்டாக அதை ப்ராக்கெட் போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா cos 36க்கான வேல்யூ ஆல்ரெடி சொல்லிட்டேன். sin 54 இஸ் ஈக்குவல் டு cos 36 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ cos 36 மேலே அந்த √5 ப்ளஸ் 1/4 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் 1/2 நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அப்போ 1/2 இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஸ்கொயர் √5 ப்ளஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 இன்ட்டு √5 ப்ளஸ் 1/4 இந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த 1/2 வெளியே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், உள்ளே இருக்கிறது மட்டும் சால்வ் பண்ணுங்கள். இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து √5 ப்ளஸ் 1 ஒவ்வொருத்துக்கும் ஸ்கொயர் வரும். இதுக்கு ஒரு ஸ்கொயர், இதுக்கு ஒரு ஸ்கொயர். ஸோ கீழே உள்ள ஸ்கொயர் 4 ஸ்கொயர் தட் இஸ் 16 மேலே √5 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கும். மைனஸ் 1/2 இன்ட்டு இந்த 1/2 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 1/2 அது 8 மல்டிப்ளை பண்ணி 2 4 8 மேலே √5 ப்ளஸ் 1 அந்த மாதிரி எழுதிக்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். தென் இந்த 2 இந்த 4 கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன். டெனாமினேட்டர் மல்டிப்ளிகேஷன், நியூமரேட்டர் மல்டிப்ளிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு கீழே பை 16 இருக்குது. இங்கே என்ன பண்ணுங்கன்னா ஃபார்முலா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்னது? a ஸ்கொயர் என்பது √5 த ஹோல் ஸ்கொயர். √5 த ஹோல் ஸ்கொயர் என்னது? √5 த ஹோல் ஸ்கொயர் 5 2 √5. அப்போ √5 இன்ட்டு √5 என்னது? 5 தான் வரும். ஸோ 5 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 தான். அடுத்தது 2ab ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு √5 இன்ட்டு 1 ஸோ 2√5 அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க. மைனஸ் √5 ப்ளஸ் 1/8. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 2 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மேலே கீழே 2ஆல் இந்த டேர்மு மட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே 16 வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக கொண்டு வர போகிறேன். ஸோ 1/2 இன்ட்டு ஹோல் டிவைட் பை 16 ஆகிடுச்சு. இப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை ஆகிட்டா 16 ஆகிட்டா. அப்போ லைக் ப்ராக்ஷன் படி கீழே பை 16 மேலே உள்ளது வந்து செப்பரேட்னா செப்பரேட் பண்ணிக்கிறேன். இங்கே செப்பரேட் சிம்பிள் இருக்கிறனால செப்பரேட் பண்ணணும் மேலே உள்ளதை. ஸோ நல்ல கவனம் வருதுங்க. கீழே பை 16 எழுதின பிறகு
5 + 1 இங்கே ஒரு 5 + 1 இருக்குது 6ன்னு அதிகங்க 6 + 2√5 6 + 2√5 minus 2 into இந்த 2 மல்டிப்ளை பண்ண பார்த்தீங்களா அப்போ மேலேயும் கீழே மட்டும் மல்டிப்ளை பண்ண பார்த்தது மேலே மல்டிப்ளை ஆகணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சேஞ்ச் ஆகாது ஸோ 2 into √5 + 1 இந்த மாதிரி இருக்குங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தப்போ இந்த மாதிரி வருமா தென் இதில் வந்து மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் 2 into 2 சொல்லி அப்போ 2 into 2 8 2 16 ஆயிடும் ஸோ 16 இந்த மாதிரி இருக்குது ஸோ இது ரைட் ஃப்ராக்ஷன் 16/60 அப்போ ரெண்டத்தையும் சேர்த்தே போட்டுடலாம்ல அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ by 16 5 + 1 6 ஆயிரும் அது வந்து இந்த ஸ்டெப் வந்துடும் உங்களுக்கு -2 into இங்கே 2 into இருக்கனால நான் 2 into √5 உள்ள 2 கொண்டு போகல ஜஸ்ட் வெளியே போட்டிருக்கேன் ப்ராக்கெட் வெளியே 2 into √5 + 1 இனி அதான் சால்வ் பண்ண போகிறேன் எப்படி சால்வ் பண்ணுறேன் பாருங்கள் 6 + 2√5 - 2√5 ப்ளஸ் -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஸோ by 16 வரும் பார்த்தீங்கன்னா 1/2 into இந்த 2√5 கேன்சல் 6 - 2 4/16 ஸோ பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4 4th கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4 ஸோ 1/2 into 1/4 that is nothing but 1/8 this is your RHS ஹைன்ஸ் ஃப்ளோன்னு சொல்லி நான் சம்ம நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டாட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க தேங்க்யூ